கரூர் துயரம், விஜய் ஜாதகம். கரூர்ல நடந்த அந்த விஷயம் எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா அது பாதிச்சிருக்கும். கண்டிப்பா யோசிச்சு கூட பார்க்க முடியல. அது யாரு பண்ணாங்க, யாரு என்ன அப்படிங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் அந்த இறந்து போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ பெயின் அனுபவிச்சிருப்பாங்க. அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. நிறைய குழந்தைங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், அந்த வயசுல சாப்பினா என்னன்னு கூட தெரியாது. என்ன சொல்றதுனே தெரியல. பெயின்ஃபுல்லான விஷயம் எல்லாருக்குமே. எல்லாரோட ஆன்மாவும் சாந்தி அடையட்டும். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த கட்சி சம்மந்தப்பட்டதும் கிடையாது. ஒரு ஜென்ரலான வீடியோ. விஜய் இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாரா இல்லை மாட்டாரா இப்படிங்கிறத பற்றின ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறது இல்லை. கேம்பெயினிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ பேசுறது கரெக்டாக இருக்காது. இப்போ அந்த இன்சிடெண்ட்டுக்கும் அவரோட ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆகாத எந்த ஒரு பர்த் டைம் கன்ஃபார்மா தெரியாத எந்த ஒரு ஜாதகத்தையும் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. நிறைய ஜாதகம் விஜய் ஜாதகம்னு சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருந்தது இன்டர்நெட்ல. ஆனா கன்ஃபார்மா ரிலையபிள் ரிசோர்ஸ் மூலமா நமக்கு வரக்கூடிய ஜாதகத்தை தான் நம்ம நம்ப முடியும், கரெக்டா? அதனால அவங்க அம்மா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. ஆனாலுமே இப்ப கன்ஃபார்மா அவருடைய பர்த் டைம் அக்யூரேட்டா தெரிய வந்திருக்கு. ஸோ அஸ்ட்ராலஜர்ஸ் மத்தியில சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு விஜயோட ஜாதகம். இப்போ ஸ்க்ரீன்ல வந்திருக்கு பாருங்க. இதுதான் விஜயோட ஜாதகம், ராசி கட்டம். இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு நடக்கிறதுக்கு என்ன ரீசன்? எதனால இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா 24 hours வெளியவே வரல. உண்மையிலே அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் அவருக்கு இருந்துச்சா? எதனால இப்படி நடந்தது அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம். அவரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கடகலக்னம், கடகராசி. கடகலக்னம், கடகராசி, லக்னாதிபதி சந்திரன் அமாவாசையில இருந்து அப்பதான் விலகி வந்திருக்கக்கூடிய ஒரு சந்திரனா இருக்காரு. ஆனாலும் சந்திரன் ஆட்சி, லக்னாதிபதி சந்திரன் ஆட்சி. லக்னத்துல செவ்வாய் இருக்கு, நீச செவ்வாய். ஸோ கொஞ்சம் விஜய நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு அவருடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு விஜயை பத்தி தெரியும். ஓரளவுக்கு கொஞ்சம் கோவப்படக்கூடிய பர்சன் தான். ஆனா ரொம்பவே ஷார்ட் அப்பர்டாலாம் இருக்க மாட்டாங்க. செவ்வாய் லக்னத்துல இருக்கவங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கும். நீச செவ்வாயா இருக்கனால கோவம் கொஞ்சம் குறைவா இருக்கும். செவ்வாய் நல்லா ஆட்சி ஆகியிருந்து லக்னத்திலே செவ்வாய் உச்சமாயெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பர்சன் ரொம்ப துடிப்பான பர்சன், ரொம்ப கோவக்காரர், அக்ரஸிவான பர்சனா இருப்பாங்க, முரட்டுத்தனமா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ விஜய்க்கும் அந்த கோவ குணம் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் கடக லக்னக்காரங்களுக்கு நேச்சுரலாவே ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ பாலிடிக்ஸ்க்கு அவர் கரெக்டான ஆளா அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு. இவருக்கு ராசி லக்னம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கடகம். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு. ஏன்னா சூரியன் சனி ஃபர்ஸ்ட் சேர்ந்திருக்கு, அதுக்கப்புறம் குருவுடைய பார்வையும் கிடைச்சிருக்கு. குருவுடைய பார்வை நேர் எதிரா சிம்மம் ராசிக்கு படுது. சிம்மம் லீடர்ஷிப், கவர்மெண்ட், பாலிடிக்ஸ் இதெல்லாம் குறிக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? சிம்மம் சுபத்தன்மையோட இருக்கு குருவுடைய பார்வையினால. ஸோ கண்டிப்பா லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்கு. அவர் லீடர் ஆவாரா, அவர் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது மக்களோட கையில இருக்கு. உண்மையிலே அவர் டிசர்விங்கா இருந்தாருன்னா அவர் வின் பண்ணுவாரு, மக்கள் வின் பண்ண வைப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாரா அப்படின்னா ஆமா, உண்மையிலே இருந்தாரு. அவர் பொதுவாகவே அவரோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சந்திரன் பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கு என்னதான் சந்திரன் ஆட்சியா இருந்தா கூட அமாவாசையில இருந்து அப்பதான் அவருடைய ஜாதகத்துல வெளியே வந்த சந்திரன். ஓகேவா? பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. இவங்களால தாங்க முடியாது, கஷ்டங்களை தாங்க முடியாது, கைண்ட் ஹார்ட்டடா இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்களால சில விஷயங்களை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஆனாலும் சந்திரன் ஆட்சியா இருக்குது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். கம்பேர்ட் டு பௌர்ணமி இந்த அமாவாசை சந்திரன் கொஞ்சம் பலம் குறைஞ்சதுதான், ஒளித்தன்மை குறைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தான் அவர் உண்மையிலே. ஓகே, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பொதுவாகவே கடகராசி கடகலக்னக்காரங்க நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா தான் இருப்பாங்க. இவருக்கு உண்மையிலே அந்த எண்ணம் இருக்குதான். லீடர்ஷிப் பொட்டன்ஷியலும் இருக்கு, பார்வை சிம்மத்துக்கு கிடைச்சிருக்கிறதுனால. ஓகே,
அந்த விஷயம் உண்மையிலேயே அவரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா அவரோட சொந்த ஜாதகத்திலையும் லக்னாதிபதி ராசி லக்னாதிபதியான சந்திரன் பலவீனமா இருக்கு, ஆட்சியா இருக்கு, இருந்தாலும் ஒளித்தன்மையா இல்லை. ஸோ கைண்ட் ஹார்ட்டடா இருப்பாரு. எந்த கஷ்டங்களையும் அவரால் ஈஸியா கடந்து வர முடியாது, அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, அது ஒரு பாயிண்ட். இந்த இன்சிடென்ட் நடந்த அந்த டைம் கரூர்ல என்ன மாதிரியான கோச்சார நிலைமைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவருடைய ராசி லக்ன அதிபதியான சந்திரன் நீசத்துல இருந்துச்சு. அப்பதான் அமாவாசையிலிருந்து விலகின சந்திரனாவும் இருந்துச்சு, ஒளித்தன்மையோட இல்லை. ஸோ அந்த இன்சிடென்ட் நடந்த அந்த டைம் அவர் டோட்டலி டிப்ரெஸ்டு தான். அதுதான் ஜாதகமும் சொல்லுது. கிட்டத்தட்ட அவர் ஒரு ஃப்ரீ ஜோனுக்கே போயிட்டாருன்னே சொல்லலாம். அவருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது சுக்ரதசை. சுக்ரதசை ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. சூரிய அந்தரம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் தான் சூரிய அந்தரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சூரியன் இப்ப வந்திருக்கு பாருங்க, இந்த சார்ட்ல பாருங்களேன். சூரியன் சனி நேர் எதிரா பார்வை இருக்கு. சனியுடைய பார்வை சூரியன் மேல படுது. ஓகேவா, அந்தரநாதன் பாவத்தன்மையோட இருக்கு. சூரியனும் அவரோட சொந்த ஜாதகத்துல சூரியனும் புத்திநாதனான ராகுவும் அவங்களுக்குள்ள 6-8 இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 6-8 காம்பினேஷன்ஸ் வந்துருச்சுனாலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் தான். வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுதான் அவருக்கும் நடந்திருக்கு. சுக்ரதசையில ராகு புத்தியில சூரிய அந்தரம் நடந்ததும், அந்தரநாதனான சூரியன் பாவத்தன்மையா இருந்ததும், ராகுவுக்கு அந்தரநாதனான சூரியன் அவங்களுக்குள்ள 6-8 இருந்ததும், இது எல்லாம் தான் இதுக்கான காரணம். சந்திரன் இப்ப கொஞ்சம் நீசத்தன்மையில இருந்து வெளியே வந்துடுச்சு, அவரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஜாதகத்துல எந்த கிரகம் சுபத்தன்மையோடு இருக்கோ அந்த கிரகத்துடைய எண்ணமும் தொழிலும் ஒருத்தருக்கு அமையும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு அஸ்ட்ராலஜில. ஓகேவா, இவரோட ஜாதகத்துல புதன் ஸ்தான பலத்தோட இருக்கு, குருவுடைய பார்வையில இருக்கு. சினிமாக்கு புதன் தான் காரக கிரகம். ஸோ சினிமா துறையில இருந்தாரு. இப்ப நடந்தது அவருக்கு அவயோக தசை தான், சுக்கர தசை தான். சுக்கரன் ஆனாலும் 6-8 தசை கிடையாது. 6-8 தசை ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும், புகழ் அடைய முடியாது, நிறைய செட்பேக்ஸ் இருக்கும். ஸோ 6-8 கிடையாது, 6-8 தசாபுத்தி இவருக்கு நடக்கல. ஆனாலும் சுக்கரன் யோக தசை கிடையாது. அதனால அவரு புதனுடைய தொழில பண்ணியிருக்கிறாரு. சூரியனும் அவருக்கு சுபத்துவம். நவாம்சத்துல பாருங்க, இப்ப நவாம்ச கட்டம் வந்திருக்கு, அதுல பாருங்க சூரியன் குருவுடைய வீட்டுல இருக்கு, ராசி கட்டத்துல குருவுடைய பார்வையில இருக்கு. ஓகேவா, ஸோ புதனுடைய தொழில இவ்வளவு வருஷம் அவங்க இருந்திருக்கிறாங்க. சினிமா புதனுடைய தொழில் தான். சினிமா, ஜோசியம், பேச்சு, யூடியூப், இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறேன்ல யூடியூப், இது கூட புதனுடைய தொழில் தான். என் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புதன் நல்ல சுபத்தன்மையோடு இருக்கும். கம்ப்யூட்டர் தட்டுற வேலை, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்பீச், அஸ்ட்ராலஜி, இன்டர்நெட், யூடியூப், இது எல்லாமே வந்துடும் புதன் நல்லா சுபத்தன்மையோட இருந்துச்சுன்னா. ஒருத்தருடைய ஃபேஸ் ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்னா புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா, அதுதான். இப்போ அவர் புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஸ்தான பலத்தோட சுபத்தன்மையோட இருக்கனால அவரால் சினிமால நல்லா ஷைன் ஆக முடிஞ்சது. இப்போ அவருக்கு சுக்கிரதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரிய தசை நடக்கும். எலெக்ஷன் டைம்ல குருவுடைய புத்தி ஸ்டார்ட் ஆயிடும். குரு புத்தி, சுக்கிரதசையில குரு புத்தி நடக்கும். எலெக்ஷன் டைம்ல குரு சிம்மத்தோட தொடர்பு கொள்ளுது. ஸோ மக்கள் சேவை மாதிரியான விஷயங்கள் அவர் என்கேஜ் ஆவாரு. அவர் ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா 8-12 சுபத்தன்மையோடு இருக்குல்ல. 8-12 சுபத்தன்மையோடு இருந்தா பிறந்த இடத்த விட்டு தூரம் நகழ்வாங்க. ஆனா அவர் போல. எதுனாலன்னா சரராசியில இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசை நடக்கணும், இல்லைன்னா 8-12 அதிபதி தசை நடக்கணும். இவங்களுக்கு அது நடக்கல. 8-12 அதிபதி தசை வரல, சரராசியில இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசையும் வரல. அதனால அவங்களால வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ போக முடியல. இவரோட 68 வயசுல 67-68 வயசுல சரராசியில இருக்கக்கூடிய சந்திர தசை நடக்கும், லக்னாதிபதி தசை. ஸோ கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்க முடியாது 67-68 வயசுல. இதுதான் விஜயோடைய இந்த ஜாதகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. இது மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.